இந்த தியானம் பண்றதுக்கு யாரும் பெரிய விஷயம் கிடையாது. ஜெயிச்சியா? சவாலுக்கு சொல்றேன், நீ தியானம் பண்ண ஜெயிச்சியா சொல்லு. தியானம் பண்ண, குண்டலினி சக்தி, நெற்றிக்கண்ணு பண்ண, நீ என்ன பண்ண? ஜெயிச்சியா? யார் ஜெயிச்சா? இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்த உலகம் முழுக்க இருக்கிற தியானம் பண்ணி 1000 புத்தகத்தை எழுதி தள்ளி தூக்கி எறியலாம். ஜெயிச்சியா? உலகத்தை நீ பேச்சால வெல்லலாம், நீ தியானத்துல நீ ஜெயிச்சியா சொல்லு. சாமியை கும்பிடு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள், இறைவனிடம் நீ எதை கண்டாய்? எதை கண்டாய்? எதை கண்ட? இறைவனிடம் பல ஆயிரம் தோற்றம் இருக்கு. எந்த தோற்றத்தை நீ கண்டாய்? எந்த தோற்றத்தை கண்டாய்? கல் உருவமாக ஒரு தோற்றம் இருக்கிறது, மனித வடிவத்தில் ஒரு தோற்றம் இருக்கிறது, மாடு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது, பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது, குரங்கு மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது, நாகம் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. தோற்றமே இல்லாமல் ஒரு தோட்டமாக, ஒரு பூக்களாகவும் ஒரு இறைவன் ஒரு காட்சி இருக்கிறார். அப்ப நீ எதை கண்டு எதை இறைவன் என்று நீ ஜட்ஜ் பண்ணுவ? உன்னால எப்படி முடியும்? உனக்கு எப்படி இந்த வாய்ப்பை எப்படி உருவாக்க முடியும்? இதற்கு நீ உன்னால இதை உள்வாங்க முடியாததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. ஒரு பாதையில் நிக்காதனாலதான். ஒரு பாதையில நிக்கணும். நிக்கிறது கஷ்டம், நிக்கிறது கஷ்டம். கண்ணு தெரியாதவன் வாழ்ந்துருவான். கண்ணு இருக்கிறவன் கண்ணை மூடிட்டு 1 மணி நேரம் நீ வாழ்ந்து பார். ஒவ்வொருத்தன் தியானம் பண்ணி ஞானமா ஜெயிச்சான் பார். அவனுக்கு இறைவன் முதல் டெஸ்ட் அறிவை குடிக்க தூக்கி எறிஞ்சிருவான். உன்கிட்ட தான் அப்படிங்கிற திமிர் இருக்கு பாருங்க, தோசை திருப்பி வச்சு சூடு போட்டுருவான். உண்மையான ஞானங்கிறது தான். அங்க திமிர், அகந்தை, அகம்பாவம், நாம், அந்த எந்த சொல்லும் அங்க இருந்தா எந்த தோற்றத்தையும் பார்க்க முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த சொல்லெல்லாம் விளக்கி உன்னை குருடன் போல் ஆக்கி, அப்ப அந்த வெளிச்சத்தை காட்டி, அந்த வெளிச்சத்தை மட்டும் காட்டுவான். அப்புறம் போக வச்சு அந்த வெளிச்சத்தோடைய முழு தன்மையிலையும் ஒரு நாள் அது வெளிச்சம் அல்ல, அந்த வெளிச்சத்தோடு நனைந்து திரும்பி பார்க்கும் போது நீயும், நீ யாரு, அந்த வெளிச்சம் யாருமே தெரியாது. நீயும் வெளிச்சமும் ஒன்றாய் போய்விடுவீர்கள். அதான் நான் அதுவாக இருக்கிறேன், நான் ஒன்றோடு ஒன்று கலந்தேன்.